அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை எல்லாரையும் அன்போடு ஜேஎன்ஸ்பியா சேனலுக்கு வரவேற்கிறதுல மிகவும் சந்தோஷம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவங்க ரொம்ப மலிவாக கேட்குற ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த வாக்கியம்தான் ரொம்பவே மலிவான ஒரு முறையில் எல்லார வாயாலையுமே நம்ம கேட்குற ஒரு விஷயம். அது எப்படி என்று சொன்னால், அந்த வெற்றி பெற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் அது. ஆனால் உண்மையை சொல்லணுமென்றா, ஒரு வெற்றியிலே அந்த வெற்றி பயணத்தின் பின்னாடி எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு தோல்விகள் இருந்ததென்று யாருக்குமே தெரியாது. எல்லாருமே சிரித்த மாதிரி சொல்லுவாங்க, நீ அதிர்ஷ்டசாலி, நீ கொடுத்து வச்சவ, உனக்கு என்ன, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைட்டு. அவங்க அந்த வார்த்தையை நம்ம அடையிறதுக்கோ, நமக்கு அந்த வெற்றி பெற்றவங்க அந்த வார்த்தையை கேட்குறதுக்காக வேண்டி எவ்வளவு போராடி இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க தானே, சின்ன விஷயமாக. அவங்களுக்கு தெரியாது, ஒரு மனிதன் வெற்றியை தோக்கடிக்கணுமென்று நினைக்காங்க தானே. இவங்க முன்னேறிக்கிட்டே போகிறாங்க, இது நம்ம தோக்கடிச்சே ஆகணும்னு நினைக்காங்க தானே. அவங்களுக்கு தெரியாது, இந்த வெற்றியை அவங்க அடையிறதுக்காக வேண்டி எவ்வளோ காலம் போராடி இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளை விட்டு கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு வயசு, அந்த வாழ்கிற வயசில் எவ்வளவுத்தை இழந்திருப்பாங்க, எப்படியான தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க, எப்படியான வார்த்தைகளை பல மக்கள்கிட்ட இருந்து, பல பேர்கிட்ட இருந்து அவங்க அதை கேட்டிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த இலகுவாக சொல்லிட்டு போகிற அந்த வாக்கியத்தில் இல்லை நீங்கள் சொல்கிற அந்த வேதனைகள். எத்தனை இரவு தூங்காமல் இருந்திருப்பாங்க, எத்தனை இரவுகள் கண்முழிச்சு அழுதிருப்பாங்க, எத்தனை தோல்விகளை கண்டிருப்பாங்க, எவ்வளவு காலம் அதுக்காக வேண்டி அவங்க போராடி இருப்பாங்கங்கிறது இலகுவாக சொல்லிட்டு போகிற அந்த வார்த்தையில் தெரியாது. அதை அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனையும் வலி. இலகுவா, நீ உனக்கு இது கிடைச்சிட்டே, நீ அதிர்ஷ்டசாலி என்று சிம்பிளாக சொல்லிட்டு போகிற அந்த 2 வார்த்தையில் இல்லை அவங்களோட வாழ்க்கை. ஆனால் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எதை பார்ப்பாங்கன்னு தெரியுமா? தொடக்கத்தையோ இடையில வந்துச்சு தானே அந்த கஷ்டங்கள், தோல்விகள், தூங்கா இரவுகள், வேதனைகள், அவமானங்கள், பட்ட கதைகள், அந்த வார்த்தைகளை இடையில வாரத்தை பார்க்கறதில்லை. எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? நம்ம வென்று நம்ம ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த கடைசியில் வரும் தானே அந்த ஒரு வெற்றி, அதைத்தான் பார்ப்பாங்க. இந்த மக்களே, இந்த உலகமே அப்படித்தான். கடைசியில் வர அந்த வெற்றிக்காக கைதட்டி சிரிச்சுக்கிட்டே, நீ ஜெயிச்சிட்ட, நீ சாதிக்க பிறந்தவ, உன்னால் முடியும் என்கிறது கடைசியில் தான் சொல்லுவாங்க. முதல்ல அவங்களே தான் நம்மளை சரிக்கு விழுகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. சில வேதனைகளை தந்திருப்பாங்க, சில வார்த்தைகளை தந்திருப்பாங்க. ஆறா வார்த்தைகள், ஆறா காயங்கள் அந்த பூட்டி வைக்கப்பட்ட மனதுக்குத்தான் தெரியும். இந்த தூரம் வாரத்துக்கு அது எவ்வளவு போராடிச்சு, எவ்வளவு வாழ்க்கையை இழந்துடுச்சு, எவ்வளவு வயசை இழந்துடுச்சு, எவ்வளவு வாலிபத்தை இழந்துடுச்சு, எவ்வளவு தோல்வியை கண்டுடுச்சு, எப்படி இழிவான வார்த்தைகளை கேட்டிருக்கும் என்கிறது அடைந்த மனதுக்கும் அடைந்த ஒரு அந்த ஆத்மாக்குத்தான் தெரியும். இந்த தூரம் வாரத்துக்கு இவ்வளோ ஒரு வெற்றியை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருக்கும் என்று சொல்லி. அதை வெற்றி பெற்றவங்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு விடயத்தில் கேட்டு பாருங்க, அவங்க அவங்களோட அந்த வெற்றிக்கு பின்னாடி அவங்க சொல்கிற அந்த வார்த்தை கண்ணீராகத்தான் இருக்கும். இதை அடையிற உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றவங்களோட கடைசி அந்த சிறிய சிரிப்போட வர அந்த கண்ணீர். இந்த கைதட்டுக்கும், இந்த பரிசுக்கும், இந்த வெற்றிக்கும், இந்த முடிவுக்கும் நீ கொடுக்குற விலை என்ன தெரியுமா? நீயும் இறைவனும் மட்டுமே அறிந்த உண்மை. அதுதான் இங்கே ஒவ்வொருத்தங்களோட வெற்றியையும் பார்த்து அதில் அவங்க சறுக்கி விழுந்துடணும், அவங்க எப்படியாவது முன்னுக்கு வந்துடக்கூடா, இது அவங்களுக்கு கிடைச்சிடவே கூடா என்று கெட்ட எண்ணங்களை வைக்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க. நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும், நல்லது செஞ்சால் கட்டாயம் வாழ்க்கையில் நல்லதே மட்டும்தான் நடக்கும்.
ஆனால் அது வார்த்தைகள் சொல்ல போகக்குள்ள எல்லாருக்கும் விளங்குறதில்லை. உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் எங்களுக்கு. இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். நல்லாக்களுக்கு சோதனை அதிகம்தான். நல்லாக்களுக்கு எல்லாமே இலகுவாக கிடைச்சிடுறதில்ல, ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் எது அடையிறேன்னாலும் கஷ்டப்பட்டு தான் அடையணும். அடையிறதுக்கு கூடியிருக்கிற மக்களும் விட மாட்டாங்க. இந்த பிரபஞ்சமும் உண்டை கஷ்டப்பட்டு தான் நம்ம அடையணுமென்று தான் எதிர்பார்க்குது. இலகுவாக எதுவாக இருந்தாலும் கிடைச்சிட்டு அதில் பெருமதி நமக்கு விளங்கிறாது. சில மனிதர்கள் அப்படித்தான் இலகுவாக கிடைக்கிறத நாடி அதை இழந்துடுறாங்க. உறவுகளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எது இலகுவாக கிடைக்குதோ அதை வெகு சீக்கிரத்தில் இழக்கிறதுக்கு கூடும். கஷ்டப்பட்டு கிடைச்ச எதையும் யாருமே இழக்க மாட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தானே அதில் பெருமதி தெரியும். உதாரணத்துக்கு நம்ம போடுற ஒரு உடுப்பாக இருந்தாலும் சரி, அந்த உடுப்பு நமக்கு வேறொருத்தங்க கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு கிஃப்ட் பண்ணினாலும் சில விஷயங்கள் அதை பாதுகாப்பும். ஒரு உடுப்பு நமக்கு ஈஸியாக கிடைச்சிட்டு, நம்ம நினச்ச ஒரு உடுப்பு ஈஸியாக கிடைச்சிட்டேன்டா அதில் பெருமதி நமக்கு விளங்காது. நம்ம அதை போடுவோம், இது பண்ணுவோம், வேஸ்ட் பண்ணுவோம், அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த உடுப்பை வாங்கிறதுக்காக வேண்டி நமக்கு வாங்கி தந்தவங்க இவ்வளவு வேர்வை சிந்தி அதை உழைச்சி அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக வேண்டி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அதில் கஷ்டம். அவங்களுக்கு முன்னுக்கு நம்ம அந்த உடுப்பை ஒரு போட்டு கழிச்சு போட்டிருந்தோம்டா அவங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? அது மாதிரி தான் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயும் ஒவ்வொருத்தங்கள வேதனை, கண்ணீர், கஷ்டம், துன்பங்கள் இருக்குது. அந்த வெற்றியை நீங்கள் லேசாக உடைக்கணும்னு நினச்சிடாதீங்க. சில மனசுகள், சில உறவுகள், சில எல்லாமே சொல்லுவாங்க. சில மனிதர்கள்ட்ட கேட்டாலும் சில அனுபவசாலிகளும் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் லேசாக வந்ததில்லை, இந்த மனசு லேசாக கிடைச்ச மனசு இல்லை, காயப்பட்டு அடிபட்டு இனி அடிப்படை ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு நிலையில் உருவாக்கினாக்கள். எங்களை இனி உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் சேர்ந்து எல்லாருமாவே எல்லா விதத்திலையும் உடைச்சிட்டாங்க, இனி யாரும் எங்களை உடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு காயப்பட்ட இதயங்கள்லேருந்து கண்ணீர் வாரதும் ரொம்ப கஷ்டம்தான். ஏனெண்டா அவங்க தனியாகவே அழுது அவங்ககிட்ட இனி கண்ணீர் இல்லைங்கிற அளவுக்கு அழுது பழகிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பெரிய பிரச்சனை அவங்க அதையெல்லாம் கடந்து வந்த வழியாகவும் கடந்து வந்த பிரச்சனையாகவும் தான் இருக்க போகுது. அதனாடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஒருத்தங்க ஒரு முயற்சி செய்கிறாங்கண்டா கட்டாயம் அதில் நீங்கள் எந்த ஒரு வீதத்துலேயும் தடை நிற்காதீங்க. அவங்களுக்கு தவறான வார்த்தைகளை பேசாதீங்க, நல்லதை நினைங்க. உங்களால் நல்லது செய்ய முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கெட்டது செய்யாதீங்க. ஒருத்தங்க முன்னேறி வராங்க, இல்லை அவங்க ஒரு வெற்றி அடைகிறாங்கண்டா அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நினைங்க. அவங்களோடையே கூட இருந்துட்டோ இல்லை தள்ளி இருந்துட்டோ கெட்டது மட்டும் செய்கிறதுக்கு நினைக்காதீங்க. ஏனெண்டா அவங்க அந்த இடத்தை அடைகிறதுக்காக வேண்டி அவங்க பட்ட வேதனை, அவங்களோட கண்ணீர் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நேரம் இன்றைக்கு அவங்களுக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடும். அதை நீங்கள் மனசில் வச்சிங்கன்னு சொன்னால் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்க. வெற்றி என்கிறது வாழ்க்கையில் இலவசமாக கிடைக்காது. அது நமக்கு மிகப்பெரிய தியாகம் கொடுத்த பரிசு. எல்லாருக்குமே உதவி செய்து நல்ல முறையில் சந்தோஷமாக வாழுவோம். வாழ்க்கையில் யாருக்கும் அநியாயம் நினைக்காம நல்லதே நினச்சி நல்லதே செய்து வாழ்கிறது நம்மளையும் நல்லா வச்சிருக்கும், நம்மளோட சந்ததியையும் நல்லா வச்சிருக்கும். இன்றைக்கு நமக்கு அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டுன்னு நினச்சோம்னு சொன்னால் இது நமக்கு இல்லாட்டியும் நம்ம சங்கதியை தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்களை நம்ம நம்பித்தான் ஆகணும். என்ன நமக்கு பிறகு நம்மளுடைய சங்கதிக்குன்னு சொல்லுவாங்க. மாதா பிதா செய்கிறது மக்களுக்குத்தானு சொல்லி சிலதுகள் நம்பவும் வேணும், சில விஷயங்களில் நம்பவும் கூடாது. ஆனால் எல்லாருக்கும் நல்லது செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்களும் நல்லதாகவே எல்லா வெற்றியும் எல்லாருக்கும் வெற்றி பெறணும் என்று பிரார்த்தித்தவளாக. நன்றி, வஸ்ஸலாம். எனக்காக வேண்டி
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.